வணக்கம் நண்பர்களே. குரல் ஹேமலதா ரமேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை என் தாரகையே பாகம் 29. ஆடியோ நாவல் குடும்ப கதை. கீர்த்தி, உன்னோட புகுந்த வீடு பிறந்த வீடா மாறிடுச்சு இவங்க எல்லோரோட பாசத்தால. சூப்பர் சிவன்யா, இது வெறும் சாம்பிள் தாமா. விஸ்வாவோட நிறைய மாற்றங்களை இனி நீ பார்க்க போற. கீர்த்தி, இவ்வளோ பெரிய உண்மைய சரியா கண்டுபிடிச்சிட்டியே. இதையெல்லாம் தாண்டி எப்படி வினியோட கல்யாணத்தை நடத்த போறாங்களோ? அப்போ வினி ஆதவ எப்போல இருந்து காதலிச்சிருப்பா? இதெல்லாம் தாங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஹலோ கீர்த்தி என்று சொல்லி போனை காதில் வைத்ததும் கீர்த்தி சரமாரியாக அவனை திட்ட ஆரம்பித்தாள். விஸ்வா, நீ எல்லாம் எதுக்கு போன் வச்சிருக்க? தூக்கி குப்பையில போடு. ஏன் கீர்த்தி, பின்ன என்னடா, ஒரு அவசரத்துக்கு போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற? இல்ல கீர்த்தி, நான் போனை கார்லயே வச்சுட்டு சைட்டுக்குள்ள வந்துட்டேன். நல்லா வச்சப்போ. சரி சரி, என்ன பிரச்சனை அதை சொல்லு. அத போன்ல சொல்ல முடியாது. நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. வரும்போது சந்திரனாவையும் சிவன்யாவையும் கூட்டிட்டு வா. அவங்க எதுக்குடி? வினி கல்யாணத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது. என்னடி சொல்ற? டே, போன்ல சொல்ல முடியாது, நேர்ல வான்னு சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப திரும்ப என்னடி சொல்றேன்னு கேட்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சரி சரி, வினி விஷயத்த நம்ம வீட்டுல பேச வேண்டாம். நீ கிளம்பி சந்திர வீட்டுக்கு வந்துரு. நான் அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிடுறேன் என்று போனை கட் செய்ய சந்திர அவனை பார்த்து சிரித்து கொண்டு நின்றான். ஏண்டா, நான் இங்க திட்டு வாங்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா சிரிப்பு என்று கேட்டு அவனை ஒரு உதை வைக்க சந்துரு, டே விஸ்வா, குடும்பஸ்தாங்கிட்டவே இப்படி தாண்டா. அவங்க திட்டுவாங்க, நாம் அதை கேட்கணும். இதெல்லாம் உலக வழக்கம். நான் சிவன்யா கிட்ட திட்டு வாங்கும்போது என்னை பார்த்து எத்தனை தடவை சிரிச்சிருக்க? ஓ, பழிக்கு பழியா? யா, ஒழுங்கா காரிடு, சீக்கிரம் போகணும். நமக்கு முன்னாடி அவ வந்துட்டா அதுக்கும் திட்டுவா என்று சொல்ல சந்துரு காரை ஸ்டார்ட் செய்து தன் வீட்டை நோக்கி ஓட்ட ஆரம்பித்தான். கீர்த்தி விஸ்வா சொன்னது போல கீழே வர அப்போது ராஜி, விஸ்வா உனக்கு ஃபோன் பண்ணாமா சந்துரு வீட்டுக்கு வர சொல்லி என்று கேட்க, அதற்கு கீர்த்தி, ஆமா அத்தை, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். நான் போகவா அங்க? இது என்ன கேள்வி கீர்த்தி? அவனே ஃபோன் பண்ணி வர சொன்ன அப்புறம் நீ இப்படி கேட்டுட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் கிளம்பு, நான் போய் டிரைவரை ரெடியா இருக்க சொல்றேன் என்று சொல்லி வாணி அங்கிருந்து செல்ல, அப்போது ராஜி, என்ன கீர்த்தி நின்றுட்டே இருக்க, கிளம்பு சீக்கிரம் என்று சொல்ல கீர்த்தி ரெடியாக சென்றாள். ராஜி தன் மனதில், கடவுளே, இவங்க ராசி ஆகிட்டாங்களான்னு தெரியல. நீங்க ராசி ஆகிட்டீங்களான்னு கீர்த்தி கிட்ட கேட்கவும் கஷ்டமா இருக்கு. கடவுளே, நான் உன்னை நம்பித்தான் இருக்கேன். எப்படியாச்சும் இவங்கள சந்தோஷமா வாழ வைப்பா என்று மனதில் வேண்டிக் கொண்டார். கீர்த்தி ரெடியாகி கீழே வர அப்போது வாணி அவளின் கன்னங்களை வருடியபடி, ரொம்ப அழகா இருக்குமா, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். டிரைவர் உன்னை அங்கே கூட்டிட்டு போவாரு. போற வழியில துருவுக்கு சாக்லேட் மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு போமா என்று சொல்லி அவளை வழி அனுப்பி வைக்க கீர்த்தி தன் மனதில், நாம உண்மையாவே மாமியார் வீட்டில் தான் இருக்கோமா என்று தன்னைத்தானே கிள்ளிக்கொண்டாள். சிறிது நேர பயணத்திற்கு பிறகு கீர்த்தியின் கார் சந்துருவின் வீட்டு கேட்டிற்குள் நுழைய கீர்த்தியின் கண்கள் அங்கிருந்த செடிகளையும் மரங்களையும் பார்த்து அவளையும் அறியாமல் ஆச்சரியத்தில் விரிந்தது. சந்துரு, விஸ்வா, சிவன்யா, துரு நால்வரும் அங்கிருந்த கார்டனில் அமர்ந்திருக்க கீர்த்தி காரிலிருந்து இறங்கியதை பார்த்த துரு ஓடி வந்து அவளின் கால்களை கட்டிக்கொண்டான். அப்போது கீர்த்தி அவனை தூக்கி கொண்டு, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க என்று சொல்லி டிரைவரை அனுப்பிவிட்டு கார்டன் நோக்கி சென்றாள். கீர்த்தி தான் வாங்கி வந்த சாக்லேட்டுகளை துருவிடம் தர அவன் அதை எடுத்துக்கொண்டு ஊஞ்சலில் சென்று அமர்ந்து தன் பொம்மைகளை வைத்து விளையாடியபடி சாப்பிட ஆரம்பித்தான். கீர்த்தி, என்ன ஆச்சு? ஏதோ வினி மேரேஜில் பிரச்சனைன்னு சொன்ன என்று விஸ்வா ஆரம்பிக்க, அப்போது கீர்த்தி, உன்னோட ஃபோன் எங்க விஸ்வா என்றாள். விஸ்வா தன் பாக்கெட்டில் கை வைத்து தேடியபடி, சாரி கீர்த்தி, ஐ திங்க் கார்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான்க்கா, ஈவினிங் நான் எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், ஆனால் ஃபோனை எடுக்கவே இல்லை. சரி விடு, ஏதோ விஸ்வான்னா தெரியாமல் பண்ணிட்டாரு கீர்த்தி. நீ சொல்லு, என்ன பிரச்சனை என்று சிவன்யா கேட்டுக்கொண்டிருக்க, அப்போது விஸ்வா தன் ஃபோனை காரிலிருந்து எடுத்து வந்து, இதோ இப்போ ஃபோன் என் கையில் தான் இருக்குது, இப்போ ஓகே தானே என்று கேட்க, ஓகே என்றாள். அப்போது சந்துரு அவனை பார்த்து, இதெல்லாம் சும்மா சாம்பிள் தான் மச்சி, இன்னும் நீ பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு என்று அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொல்ல, சிவன்யாவோ, யார் சொன்னாலும் தன்னை மதிக்காத விஸ்வா இன்னைக்கு இப்படி ஓடுறாரே என்று நினைத்தபடி கீர்த்தியை வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஆரம்பித்தாள். கீர்த்தி, அதான் நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வந்துட்டேன்ல, நீ இப்படி அமைதியாகவே இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் சொல்லு. சரி ஓகே, நான் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வினி லவ் பண்ணுறான்னு நீங்கள் எப்போ கண்டுபிடிச்சிங்க என்று கேட்க, அதற்கு சந்துரு, ஒரு 6 months முன்னாடி தான். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்சது தப்பு. என்ன தப்பு? வினி ஆதவுக்கு வேண்டிதான் அமெரிக்காவுக்கே போயிருக்கா. என்ன சொல்ற கீர்த்தி என்றான் விஸ்வா அதிர்ச்சியாக. எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு விஸ்வா என்றாள் கீர்த்தி. நீ எப்படி கண்டுபிடிச்ச கீர்த்தி, அதை சொல்லு என்றாள் சிவன்யா. இன்னைக்கு ஒரு 2 மணி இருக்கும் விஸ்வா. தந்த ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கீழே போனேன். அப்போ வாணியத்தை மட்டும் கிச்சனில் இருந்தாங்க. கீர்த்தி, இதில் வினி மேட்டர் வரவே இல்லையே என்றான் சந்துரு.
அண்ணா நீங்கள் நான் சொல்கிறத முழுசாக கேட்டால் தானே என்னால் சொல்ல முடியும், இல்லைனா என்று ஆரம்பிக்க அப்போது விஸ்வா சந்துருவின் தலையில் நங்கென்று கொட்டி கொஞ்சம் சும்மா தான் இரேண்டா என்று சொல்ல உடனே சந்துரு தன் தலையை தேய்த்து கொண்டு சரிம்மா நீ சொல்லு என்றான். நான் எங்கே விட்டேன்? சித்தி மட்டும் கிச்சனில் இருந்தாங்கன்னு சொன்னியே. குட் விஸ்வா, இப்படி தான் எடுத்து தரணும். வாணியத்தை கிச்சனில் இருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட ராஜ்யத்தை எங்கன்னு கேட்டபோது ஸ்டோர் ரூமில் இருக்காங்கன்னு சொன்னாங்க. நானும் அவங்கள தேடி போனேன். அப்போ அந்த ரூம்குள்ளே என்ன கிடைச்சது தெரியுமா? இதோ இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது? ஐயோ நல்லா பாருங்க, இவங்க யாருன்னு ஞாபகம் வரலையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு கீர்த்தி. அக்கா எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை, இதோ ஆதவ் கூட இருக்காங்க பாருங்க, இவங்க தான் ஆதவ் அம்மா. என்ன கீர்த்தி பேசுகிற? ஆதவ் அம்மா ஃபோட்டோ எப்படி நம்ம வீட்டில்? அங்கே தான் இருக்குது பெரிய ட்விஸ்டே. இதே சந்தேகத்தோடு தான் ராஜ்யத்துக்கிட்ட கேட்டேன். அப்போ அவங்க தான் சொன்னாங்க ஆதவ் அம்மா நம்ம வீட்டில் பிறந்த பொண்ணா. உனக்கு அத்தை விஸ்வா. வாட்? ஷாக் ஆகாத, இன்னும் சொல்கிறேன் கேளு. நம்ம வீட்டில் மாமா 2 பேரும் ஸ்கூல் வரைக்கும் தான் படிக்க முடிஞ்சுதான். ஆனால் தங்கச்சி நல்லா படிக்கணும்னு ஆதவ் அம்மா சாந்தியை டிகிரி படிக்க வச்சாங்களாம். ஆனால் அவங்க படிக்கும் போதே ஆதவ் அப்பாவை லவ் பண்ணி யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வீட்டில் தெரிஞ்சு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஆதவ் அப்பாவுக்கு அமெரிக்காவில் வேலை கிடச்சிருக்கு. உடனே அவர் உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு ஷூன்னு பறந்து போயிட்டாரு. ஓ மை காட், இவ்வளோ நடந்திருக்கா? ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியல. உங்கள் அத்தை கல்யாணம் பண்ணும்போது நீ சின்ன குழந்தையா விஸ்வா, அதான் உனக்கு தெரியல. வாணியத்துக்கு கூட அப்போ கல்யாணம் ஆகலையா. உங்கள் அத்தை இந்தியா விட்டு போன அப்புறம் அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் மாமா தூக்கி ஸ்டோர் ரூமில் போட்டாராம். வருஷத்துக்கு ஒரு தடவை ராஜ்யத்தை மாமாவுக்கு தெரியாமல் சுத்தம் பண்ணி வைப்பாங்களாம். இன்னும் ஏதாச்சும் டிவியில் தங்கம்னு பேரை கேட்டால் கூட டென்ஷன் ஆகிருவாராம். 2 மாமாவும் அவங்க தங்கச்சியை ரொம்ப வெறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி விஸ்வா நம்ம வினிய ஆதவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் என்று கேட்க மூவரும் பேய் அறிந்தது போல அமர்ந்திருந்தனர். 3 பேரும் இப்படி ஷாக் ஆகிறத விட்டுட்டு அடுத்து என்ன செய்ய போறோன்னு யோசிங்க. நாம ஏதோ பெரிய பிஸ்தா பருப்பு மாதிரி வெனிக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டோம். உன்னோட லவ்வுக்கு நாங்க பொறுப்புன்னு. இப்ப ப்ராமிஸை எப்படி காப்பாற்ற போறோம்? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க என்று கீர்த்தி சொல்ல அப்போது சிவன்யா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. வெறுப்போட இருக்கிறவங்கள எப்படி ஒன்று சேர்த்து வைக்க போறோம்? ஆமா கண்டிப்பா, சின்ன மாமா ஓகே சொன்னாலும் பெரிய மாமா ஒத்துக்கவே மாட்டார் போல. எப்படி சொல்ற கீர்த்தி ஒத்துக்க மாட்டார்னு? அத்தை சொன்ன மாடுலேஷன் வச்சு தான் சந்திரனா என்றாள் கீர்த்தி. அதெல்லாம் போகட்டும் கீர்த்தி, நீ எப்படி வினி ஆதோக்கு வேண்டி தான் அமெரிக்கா போனான்னு சொல்கிற? அதை சொல்லு ஃபஸ்ட்டு. அதுவா? ரொம்ப சிம்பிள். நீங்கள் எல்லோரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்களா என்று கேட்க மூவரும் ஆமாம் என்பது போல தலையாட்டினர். அப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி வினி ஐடிக்குள்ளே போங்க. அதில் என்ன இருக்குது? முதல்ல போ விஸ்வா, அப்போ தான் உனக்கு தெரியும் என்று சொல்ல மூவரும் வினியின் ஐடியை சர்ச் செய்து உள்ளே சென்றனர். இதில் என்ன கீர்த்தி, ஏதோ வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கா. அக்கா நீங்கள் எப்பவும் மேலோட்டமாகவே பார்க்காதீங்க, முன்னாடி போட்டிருக்க போஸ்ட்டை போய் பாருங்க என்று சொல்ல அப்போது சந்துரு, என்ன இவ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சுன்னு ஷேர் பண்ணியிருக்கா என்று சொல்லி ஷாக் ஆக விஸ்வாவும் சிவன்யாவும் கூட அதே மனநிலையில் தான் இருந்தனர். இப்போ புரிஞ்சுதா நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு என்று சொல்லி தன் சுடிதாரின் காலரை தூக்கிவிட அப்போது சிவன்யா, விஸ்வா அண்ணாக்கு இப்போ தான் இவங்க அத்தைன்னு தெரியும், அதுக்குள்ளே அவளுக்கு எப்படி? அக்கா ரூம் க்ளீன் பண்ணும்போது அத்தை தான் சொன்னாங்க வினி ஸ்டோர் ரூம் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுவான்னு. மேபி அவள் என்ன மாதிரியே ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம். ஆதவ் ப்ரொஃபைல் பிக்கில் அவங்க அம்மா கூட எடுத்த ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவள் கண்டுபிடிச்சிருப்பா என்று சொல்ல உடனே சந்துரு, வாவ் கீர்த்தி செம, எப்படி நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற? எங்களுக்கு இதெல்லாம் தோணவே இல்லை. வினி அங்கே போன அப்புறம்தான் லவ் பண்ணுறான்னு நினச்சோம். ஆனால் நீ நாங்கள் வச்ச டிடெக்டிவ் சொல்லாத விஷயத்த கூட நீ சொல்லிட்ட. பின்ன ஏசிபி தங்கச்சின்னா சும்மாவா? இது மாதிரி எத்தனை கேஸ் பார்த்துருக்கேன். என்ன நீ பார்த்துருக்க? அட நான் பார்த்தா என்ன, சரண் பார்த்தா என்ன, எல்லாம் ஒன்று தானே. நீ இப்போ எப்படி வீட்டில் இவங்க மேரேஜ்க்கு க்ரீன் சிக்னல் வாங்குறதுன்னு யோசி என்று சொல்ல விஸ்வா, இட்ஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் ஃப்ளைட்டில் அவங்கள கிளம்பி வர சொல்ல வேண்டியதுதான். விஸ்வா நேரில் வந்தால் பிரச்சனை ஆகாதா? ஏற்கனவே மாமா கோவமாக இருக்காரு. கீர்த்தி எந்த ஒரு பிரச்சனைக்கும் உட்காந்து பேசினா கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். அவங்க ஒன்றும் வேற யாரும் இல்லையே, அப்பா கூட பிறந்தவங்க. நீ சொல்கிறது ஓகே தான் விஸ்வா, பட் வினிக்கு இன்னும் எக்ஸாம் முடியலையே, இப்போ எப்படி வர சொல்ல முடியும்? சரி அப்போ எக்ஸாம் முடிச்சுட்டு அத்தையும் ஆதவியும் கூட்டிகிட்டு இந்தியா வர சொல்ல வேண்டியது தான். எப்படி இருந்தாலும் ஒரு பஞ்சாயத்து நடக்க போகுது, அதையே நம்ம ஃபோனில் பேசி பெருசு பண்ணணும். ஓகே அப்போ எக்ஸாம் முடிஞ்சதும் வினி அவங்கள கூட்டிகிட்டு இந்தியா வர சொல்லிடலாமா? ஆமாம் சிவன்யா, பட் அவங்க இங்கே வர வரைக்கும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணும். கண்டிப்பாக விஸ்வா, நாம பார்த்துக்கலாம் என்றாள் கீர்த்தி. பின்பு சிறிது நேரம் அவர்களுடன் பேசிவிட்டு, ஓகே சந்துரு நாங்கள் அப்படியே கிளம்புறோம். டேய் என்ன டின்னருக்கு வர சொல்லிட்டு சாப்பிடாம போனால் எப்படி? இல்லைடா கீர்த்திக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னா, அதான் இப்போ கிளம்புனா தான் சரியாக இருக்கும். இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கலாம், இங்கே வராமையாக இருக்க போகிறோம். அதுவும் சரிதான்.
நீங்கள் வீட்டிலேருந்து யாராச்சும் ஃபோன் பண்ணால் டின்னர் முடிச்சுட்டு தான் போகிறாங்கன்னு சொல்லிடுங்க என்று சொல்ல கீர்த்தி நாம் எப்போ திங்ஸ் வாங்கணும்னு சொன்னோம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். என்ன கீர்த்தி கிளம்பலாமா என்று கேட்க அப்போது சுயநிலைக்கு வந்தவளாக கிளம்பலாம் விஸ்வா என்றாள். இருவரும் அவர்களிடம் விடைபெற்று அங்கிருந்து கிளம்பினர். அப்போது கீர்த்தி அவனிடம், நான் எப்போ விஸ்வா உங்ககிட்ட திங்ஸ் வாங்கணும்னு சொன்னேன்? நீ சொல்லலை, பட் எனக்கு உன்னை கூட்டிகிட்டு போகணும்னு தோணுச்சு, அதுதான். ஓ சரி, ஓகே, எங்கே போகலாம்? உனக்கு என்ன வேணும்? சாரீஸ், சல்வார் என்ன வேணும்னு சொல்லு, போய் வாங்கலாம். ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட நிறைய இருக்குது விஸ்வா. அப்புறம் எங்கே போகிறது இப்போ? ஏதாச்சும் மூவிக்கு போகலாம். ஓகே ரைட், போகலாம் என்று சொல்லி விஸ்வா காரை தேட்டரை நோக்கி ஓட்ட ஆரம்பித்தான். முத்துக்குமாரும் ராஜசேகரும் ஹாலில் அமர்ந்திருக்க அப்போது முத்துக்குமார் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, எங்க கீர்த்தியை காணோம்? எப்பவும் நம்ம உள்ளே வந்த உடனே நம்மக்கிட்ட வந்து பேச வந்துடுவா. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு அவளுக்கு என்று கேட்டு கீர்த்தி என்று அழைக்க அப்போது சமையலறையிலிருந்து வந்த வாணி அவளும் விஸ்வாவும் சந்திர வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு நைட் டின்னர் அங்கேயே சாப்பிட்டு வருவாங்க. விஸ்வா வந்து கூட்டிகிட்டு போனானா? இல்லை மாமா, ஃபோன் பண்ணி சொன்னா. அப்புறம் நாங்கள் டிரைவர் கூட அனுப்பி வச்சோம். ஓ, துரைக்கு வீட்டுக்கு வந்து கீர்த்தியை கூட்டிகிட்டு போக கூட முடியாதா என்று ராஜசேகர் கேட்க அப்போது ராஜி இருவருக்கும் காஃபியை கொடுத்து விட்டு, உங்களுக்கு அவனை திட்டலனா தூக்கமே வராதே. இன்னைக்கு தான் அவளை வெளியே கூட்டிகிட்டு போகணும்னு தோணியிருக்கு. அதை நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுட்ருக்கோம். ஆமாம், இப்படியே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க எல்லாரும். கடைசியில் சரண் வந்து நம்மளை தான் கேள்வி கேட்பான், இதுதான் மருமகளை சந்தோஷமாக பார்த்துக்கிற லட்சணமானு. அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, விஸ்வா அவளை நல்லா தான் பார்த்துக்கிறான். இப்போ சிவன்யா ஃபோன் பண்ணி டின்னர் முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, ஷாப்பிங் போயிட்டு லேட்டாக தான் வருவாங்கன்னு சொன்னா தெரியுமா? நம்ம விஸ்வா முன்னாடி மாதிரி இல்லைங்க, மாறிட்டான். கல்யாணம் ஆகி இத்தனை நாளில் கீர்த்தியோட முகம் லேசாக வாடி கூட நான் பார்த்ததில்ல. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. கீர்த்தி அவன் சந்தோஷமாக வச்சுக்கிட்டா சரி என்று சொல்லி ராஜசேகர் தன் அறைக்கு செல்ல முத்துக்குமார், விடுங்க நீ, அண்ணாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா? அவர் எப்பவுமே இப்படித்தான் என்று சொல்ல ராஜியும் அமைதியாக சோஃபாவில் அமர அப்போது கீர்த்தி வாணிக்கு ஃபோன் செய்தாள். ஹலோ, சொல்லு கீர்த்தி, கிளம்பிட்டீங்களா? இல்லத்த, வர இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். நாங்கள் தேட்டருக்கு வந்திருக்கோம். நீங்கள் எங்களுக்கு வேண்டி தூங்காமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு தான் ஃபோன் பண்ணேன். சரிம்மா, நீங்கள் படம் பார்த்துட்டு மெதுவாக வாங்க. நைட் டைம் அவனை மெதுவாக கார் ஓட்ட சொல்லு. சரிங்கத்த என்று சொல்லி கீர்த்தி ஃபோனை கட் செய்து விஸ்வாவின் கையை பிடித்து கொண்டு தியேட்டருக்குள் நுழைய அங்கு வாணி, அக்கா, நம்ம விஸ்வாவும் கீர்த்தியும் தேட்டருக்கு போயிருக்காங்களாம், வர நேரம் ஆகும், நம்மளை அவங்களுக்காக வெயிட் பண்ண வேண்டான்னு சொன்னான் என்று சொல்ல உடனே ராஜி இந்த விஷயத்தை ராஜசேகரிடம் சொல்ல சென்றார். முத்துக்குமார் ஏதோ யோசனையில் இருக்க அப்போது வாணி, என்ன ஆச்சுங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க என்றான் அவரின் அருகில் அமர்ந்தபடி. எல்லாம் நம்ம வினி கல்யாணத்தை பற்றி தான். அதில் யோசிக்க என்னங்க இருக்கு? இன்னைக்கு நானும் அண்ணாவும் வேற ஒரு ஜோசியர்கிட்ட வினி ஜாதகத்தை எடுத்துகிட்டு போனோம். அதுதான் நேத்தே பார்த்தாச்சே, மறுபடியும் எதுக்கு போனீங்க? இல்லை வாணி, ஃபாரின் மாப்பிள்ள தான் வருவான்னு இந்த ஜோசியர் சொன்னார். சரி, எதுக்கும் இன்னொரு ஜோசியர்கிட்டவும் கேட்கலான்னு போனோம். என்ன சொன்னாங்க? இவர் சொன்னதையே தான் சொல்கிறாங்க. ஏதோ பெரிய சிக்கல் வரப்போகுது, பழைய சொந்தம் சேரப்போகுது, அதனால இருக்கிற சொந்தம் உடையாமல் பார்த்துக்கணும்னு சொன்னார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எனக்கும் தெளிவாக புரியல வாணி. ஆனால் ஏதோ பெருசாக ஒரு பிரச்சனை நம்ம வினி கல்யாணத்தில் வரப்போகுது, அது மட்டும் எனக்கு புரியுது. எக்ஸாம் முடிஞ்சதும் அடுத்த ஃப்ளைட்லேயே அவளை இங்கே வர சொல்லிடணும். முடிஞ்ச வரைக்கும் இங்கே பக்கத்துலேயே ஒரு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணத்தை சீக்கிரமாக முடிச்சிடணும். மாமா என்னங்க சொன்னார்? அவரும் அதே தான் சொன்னார். இது வரைக்கும் நம்ம ஒத்துமையாக இருந்துட்டோம், இனியும் இதே மாதிரி ஒத்துமையாக குடும்பம் எந்த ஒரு காரணத்தினாலையும் உடைஞ்சு போகாமல் பார்த்துக்கணும் வாணி. கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்காம வந்து தூங்குங்க என்று சொல்லி அங்கிருந்து செல்ல முத்துக்குமாரும் தன் மனதை சமாதானம் செய்து கொண்டு தூங்க சென்றார்.